friends, welcome to our channel Sumitra's Multi Talent. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சாண்ட் ஆர்ட் பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு நம்மளோட கார்ட்போர்ட்ல ஜெஸ்ஸோ போடு அதாவது பேஸ் போட்டுக்க போறோம். இன்னைக்கு நான் வந்துட்டு 1.5 ஸ்பூன் பவுடர் எடுத்துர்க்கேன். பவுடர் போட்ட உடனே என்ன பண்றோம்னா கொஞ்சம் ஆயில் அதுல ஸ்பூன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம க்ளூ ஊத்த போறோம். ஊத்துறப்ப அதில் வந்து ஒட்டாமல் வரணும் இல்லையா, ஸோ அதுக்கு தான். ஸோ ஓகே, இப்போ 1.5 ஸ்பூன் மெஷர் பண்ணியாச்சு. இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரக்கூடாது. அதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போது. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட் ஊற்றிக்கலாம். நம்ம கலருக்காக தான் இது ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட கிராஃப்ட்டுக்கு ஒயிட் பெயிண்ட் தான் தேவை. அதுக்கு வந்துட்டு நம்ம ஒயிட் பேஸ் தான் போட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு தேவை. இப்போ நம்ம இதை வந்துட்டு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஆக்டகன் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே இந்த பேஸ் வச்சு பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்குள்ளே அதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டிஷனர் பாக்ஸில் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டு கலர் அந்த மாதிரி தேவைங்கிறதுனால கோல்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த ஏர்டைட் கண்டிஷனர் பாக்ஸில். ஓகே, நம்மளோட பேஸ் இப்போ காஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு வேஸ்ட் இன்விடேஷன் கார்டு இருந்தது. அதில் வந்துட்டு இந்த மாதிரி பிள்ளையாக இருந்தது. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இதை நான் வந்துட்டு இப்போ இதில் ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போ வரைஞ்சாச்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஓகே, இப்போ ஒரு பேலட்டில் கம் ஊற்றிக்கோங்க. அந்த கம்மை எடுத்து நம்ம வரைஞ்ச இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் கொஞ்சமாக மண் சலிச்சு வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். கீழே ஒரு பேப்பர் அப்படி இல்லை வேஸ்ட் நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொரு இடத்துல நம்ம கம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மண் வந்துட்டு அது மேலே தூவி விட்டுருங்க. இப்போ அதை அப்படியே எடுத்து கமுத்திக்கோங்க. கமுத்துனீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும். ஒட்டி இருக்கிற மண் மட்டும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா இடத்துக்குமே நம்ம வந்துட்டு இந்த மண்ணை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடித்த அப்புறமேட்டு நமக்கு வந்து இன்னொரு கோட்டிங் வேணும், நல்லா அது ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னொரு கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இன்னொரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு சூஸ் பண்ணியிருக்கிற கலர் வந்துட்டு ரெட் கலர். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு விநாயகருக்கு கோல்டு கொடுக்கலான் இருக்கேன். கோல்டு கொடுக்குறப்ப பின்னாடி ரெட் கலர் இருந்தால் நல்ல பளிச்சுன்னு அந்த விநாயகர் மட்டும் தெரிவார்ல. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் ரெட் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கோல்டு எடுத்துக்கலாம். கையில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ரஷில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பிள்ளையார் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. பிள்ளையாருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மாதிரி எதை கொடுக்கலான்னு நினச்சேன். ஸோ வந்து ஒரு 3 லீஃப் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் வரைஞ்சிருக்கேன், எல்லா கார்னர்ஸ்லேயுமே. நான் ஃபஸ்ட்டு அதுக்கு பார்டர்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். பார்டர்ஸ் கொடுத்து முடிச்ச அப்புறமேட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட 3 ஸ்டோன் இருந்தது, அதனால் பிள்ளையாருக்கு நடுவில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஒவ்வொரு லீஃப்க்கும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்துட்டு இன்னொரு மெத்தடில் பண்ணலாம். கம் அப்ளை பண்ணிவிட்டு மண் போட்டு நம்ம பிள்ளையாருக்கு பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடை இதுலேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு கோல்டு கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே. அது பண்ணாலும் சூப்பராக இருக்கும், இது பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இதோட நம்மளோட பிள்ளையார் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஹைலைட்டாக தெரிவாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சது. சும்மா பாருங்கள், நான் அப்படியே ஒரு இதில் சாய்ச்சி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு வந்து லேஸ் எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. இந்த லேஸை வந்துட்டு அதோட எட்ஜில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட சாண்ட் ஆர்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் கார்ட்போர்டில். ஓகே, கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விடுங்க. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு சின்ன சமிக்கி மாதிரி வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் கோல்டு கலரில். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, க்ளூகனில் வந்துட்டு ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சோன்னா அதுவே நல்ல பால் மாதிரி இருக்கும். கோல்டு கலர் பால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், ஒரு சின்ன டாட் சும்மா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டாட் வரும். அது வந்துட்டு நல்லா ட்ரை ஆன உடனே அதில் வந்துட்டு நம்ம கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, நம்ம நிறைய டாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எல்லாத்தையுமே கலர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஃபைனலாக இந்த மாதிரி வாலில் மட்டும் இப்படி தாங்க இருக்கும்.
எல்லோ கலர் பேக்ரவுண்டுக்கு ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது. நம்மளோட பிள்ளையார் தான் ரொம்ப செம்ம ஹைலைட்டாக தெரியுறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.